எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களுக்கு பராபவ ஆண்டினுடைய தமிழ் புத்தாண்டிற்கான பதிவுகளை தருகின்றேன். இந்த பதிவை பொறுமையாக கேட்கும்போது 14 ஏப்ரல் 2026 தமிழ் புத்தாண்டு உதித்த அந்த துவங்கிய நாள், அதாவது எப்போதுமே வருடா வருடம் சூரியனானவர் மேஷ ராசியிலே 0 டிகிரிக்குள் நகரக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த நேரம்தான் புத்தாண்டு பூக்கும். சூரியன் ஆத்மகாரகன். வாழ்க்கையிலே ஒருவருடைய ஒருவருடைய அல்ல, இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயத்திற்கும் அருளும் ஆற்றலும் அதீத ஆற்றலை தந்து வெற்றிக்கான வழி, வாழ்க்கைக்கான வழியை தருபவனே ஆத்மகாரகன் சூரியன் தான். இந்த சூரியன் 0 டிகிரி ஏரிஸிலிருந்து மீண்டும் அங்கு வரக்கூடியதை தான் நாம் ஒரு வருடம் என்று நம்முடைய முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்த இறைவன் தந்திருக்கக்கூடிய வரத்தை புத்தாண்டாக அந்த நாளிலே வைத்து அந்த ஒரு வருடத்தை நாம் ஒரு வருடத்திற்கும் ஒரு பெயர். அப்படி தமிழ் வருடங்களிலே 60 வருடங்களுக்கு 60 பெயர். அந்த 60 வருடங்களிலே இது 40வது வருடம். பராபவ என்றால் இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதங்களை நிகழ்த்தும் ஆண்டு. உன்னதங்களை நிகழ்த்துகிறது என்றால் என்ன? தேவையில்லாதவற்றை அழிக்கிறது. ஆகினால் தேவையில்லாத விஷயங்களை வைத்திருந்தால் அல்லது அதிலிருந்து வெளிவரவில்லை என்றால் அசிங்கம், அவமானம் ஏற்படும். இந்த பராபவ என்ற சொல்லிற்கு அர்த்தம், நேரடியான சமஸ்கிருத அர்த்தம் என்றால் அசிங்கம், அவமானம் தரக்கூடிய விஷயங்களை ஒழித்துவிட்டால் அந்த அசிங்கம், அவமானம் பட்டு ஒழிந்துவிடும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாம் அகற்றி இந்த பராபவ ஆண்டிலே நல்ல விஷயங்களை எல்லாம் தந்து வெற்றிக்கான வழியை தரக்கூடியதுதான் இந்த பராபவம். இந்த பராபவ ஆண்டை பொறுத்தவரை ஆண்டு முழுக்க சனி பகவான் அற்புதங்களை செய்யக்கூடிய சனி பகவான். துலாம் ராசியினருக்கு நேர்மை நன்னடத்தை மட்டும் இருந்து விட்டால் போதும். மனதிலே மகிழ்ச்சி தங்க எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்து விட்டால் போதும். உங்களை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திற்கு அப்படி ஒரு சிறப்பு. ஏனென்றால் உங்களுடைய ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறுவார். சூரியனே உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெறுவார். ஆகினால் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய விஷயங்களிலே ஒன்று நீச்சம் அடைவதும் ஒன்று உச்சம் அடைவதும். ஆகினால் நீங்கள் நினைத்தால் அரசு அதிகாரத்தை கைப்பற்ற கூட முடியும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் சனி பகவான் உச்சமடையக்கூடிய நிலையினால் வெற்றி. உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை எப்படி இருந்தாலும், எப்படியோ சனி திசையிலும் கூட ஓரளவிற்கு வெற்றி வாகையை சூடக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தரும். அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள், துலாம் லக்னத்து அன்பர்களாக இருந்தாலும் கூட இந்த பராபவ ஆண்டில துவங்கும் போதே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து பார்வை. ஆகையினால் அரசு சார்ந்த விஷயங்கள் அல்லது ஏதேனும் சட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்கிறது என்றால் அனுகூலம், அதிலிருந்து ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய, காதல் மலரக்கூடிய, பிரிந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை வாங்கக்கூடிய அற்புதத்தை எல்லாம் தரும். அது மட்டுமல்லாமல் இந்த புத்தாண்டு பராபவ ஆண்டு துவங்கிய விஷயத்தை பார்க்கும்போது பராபவத்திலே சாமர யோகம், குரு மற்றும் சுக்கிரன் இந்த 7 மற்றும் 9, 10 ஆகிய இடங்களிலே சுவர்கள் இருக்கும்போது நல்ல வாழ்நாளுடைய அற்புதத்தெல்லாம் நல்லபடியாக அனுபவிக்கக்கூடிய அற்புதத்தை தரும். நுட்பமான விஷயங்களை கற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் தரும். அது மட்டுமல்லாமல் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களிலே வெற்றியை தரும். சனி பகவான் மற்றும் குரு ஒருவருக்கு ஒருவர் கேந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். அதாவது சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பகவான் அங்கிருந்து 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அதாவது சனி பகவானுக்கும் குருவுக்கும் ஒன்றோடு ஒன்று கேந்திர தொடர்பு என்பது இருக்கிறது. இது ககல யோகம், ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு அதே சமயத்திலே ஒரு தந்திரத்தோடு வெற்றியை பெற்றுவிடக்கூடிய அமைப்பையும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு இது நிறைத்து தருகிறது. இந்த நிலையில்தான் குரு பகவான் ஜூன் 1, 2026 குரு உச்சமடையும் வரை இருக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் தரும். அது மட்டுமல்லாமல் இந்த வருட துவக்கமானது அந்த நாளில் பார்க்கும்போது தர்ம கர்மாதிபதி புதன் மற்றும் சந்திரன், அதனால் கடமையை செய்து மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் பெற்றுவிடக்கூடிய, வெற்றியை பெற்றுவிடக்கூடிய, சாதனையை படைக்கக்கூடிய அமைப்பை தரும். புதன் தரக்கூடிய விபரீத ராஜயோகம் இவையெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரும். சுக்கிரன் தரக்கூடிய சுனப யோகம் இவையெல்லாம் அந்த நாளிலே அமைகிறது.
ஆனால் ஏதேனும் ஒன்றை நினைத்து சோம்பேறித்தனம் மட்டும், முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது சோம்பேறித்தனத்தை, அல்லது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவதை தவிர்த்து விட்டீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த ஆண்டு, இந்த பராபவ ஆண்டு, தமிழ் புத்தாண்டு என்பது இந்த நாட்கள், அதாவது 14/4/2026 முதல் 13/4/2027 வரை முன்னேற்றமும் அதனால் மகிழ்ச்சியும் இருக்கும். பராபவ ஆண்டிலே எதிரிகளை நாசம் செய்வீர், அதாவது எதிர்நிலைகளை நாசம் செய்வீர். எதிரிகள், மறைமுக நேர்முக எதிரிகளை எல்லாம் அழித்து வெற்றிக்கான வழி. ஏனென்றால் இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் உக்கிரமாய் ஒரு அருளை பாய்ச்சக்கூடிய நேரத்திலே பிரச்சனைகளை எல்லாம் எளிதில் புரிந்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் அறிந்து செயல்படக்கூடிய அமைப்பை இது தந்து விடுகிறது. ஆகையினால் வெற்றிக்கான வழிகள் பிரமாதமாக இருக்கிறது. சாதித்து சரித்திரம் படைக்க முடியும் துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் திடீர் ஜாக்பாட் யோகம் எல்லாம் இருக்கிறது. பல வழிகளிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. புதிய வேலை வேண்டும் என்று நீண்ட நெடுநாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இப்போது நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால், இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அங்கு எந்த விதமான பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல், லஞ்ச லாவண்யத்திற்கோ ஊழல்களுக்கோ இடம் கொடுக்காமல் உங்களுடைய பணிகளை சீராக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், பதவி, பாராட்டு பத்திரம், சம்பள உயர்வு என்று இருக்கும். இருந்தாலும் கூட வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு அழுத்தம் இருக்கும். 6ல் சனி பகவான் இருக்கும்போது அரசு வேலையிலோ அல்லது இருக்கக்கூடிய வேலையிலோ வேலை பளு இருப்பதற்கு சற்று தடை தாமதம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் தாமதம் எல்லாம் அதிகப்படியான தாமதம் அல்ல, வெற்றியை நோக்கிய தாமதமாக இருக்கும். பராபவ ஆண்டை பொறுத்தவரை பொற்காலம் பண ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் பணமழை காலம் என்றே சொல்லலாம். பணம் எங்கேனும் கொடுத்திருக்கிறீர்கள், நீண்ட நாட்களாக வரவில்லை திரும்பி என்றிருந்தால் இப்போது அது வட்டியோடு உங்களுக்கு லாபத்தோடு வரும். அதேபோல் ஏதேனும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருக்கிறீர்கள் என்றால் அதிலும் லாபத்தை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் வராது வந்தால் பார்ப்போம் என்று இருந்த பூர்வீக சொத்துக்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு எதிர்பாராத நேரத்திலே நன்மையை தரக்கூடியதாய் வந்து சேரும். அதனால் சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதற்கு முன்பு நீங்கள் போட்டு வைத்திருந்த பணம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வங்கி கணக்கிற்கு வரக்கூடிய அமைப்பையும், அதாவது உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பை இந்த பராபவ ஆண்டு தருகிறது. துலாம் ராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நல்ல வளர்ச்சி, அதனால் லாபமும் உண்டு. நிலம் வாங்கி விற்கக்கூடிய, வீடு கட்டி விற்கக்கூடிய, பங்கு சந்தையிலே முதலீடு செய்து அதனால் தொழிலை நடத்தி கொண்டு வாழ்க்கை ஜீவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் லாபம் இருக்கிறது. இருந்தாலும் பேராசை என்பது மட்டும் கூடாது. குடும்பத்திலே நிச்சயம் நிம்மதி இருக்கிறது. இந்த நிம்மதி எப்படி வரும் என்றால் அமைதியாக எல்லா விஷயமும் நடக்கும். நீங்கள் நினைத்தது கைகூடக்கூடிய அமைப்பு இருக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கோ அல்லது உங்கள் இல்லத்தாருக்கோ உங்கள் வாரிசுகளுக்கோ திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியிலே முடியக்கூடிய அமைப்பு. உடல் நலத்திலே வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது மன அழுத்தம் இவையெல்லாம் தவிர்த்து கொண்டீர்கள் இருந்தால், உணவு கட்டுப்பாடோடு இருந்தீர்கள் என்றால் உடல்நல பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு இல்லை. புதன் அவ்வப்போது மறைந்து மற்றும் சூரியனோடு இணைந்து இருக்கும்போது, அஸ்தங்கதமாகும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் அது உடற்பயிற்சி மூலமாக சீர் செய்து கொள்ள வேண்டும். வேலை பளு காரணமாக ஏதோ மனச்சோர்வு ஏற்பட்டால் யோகா, தியானம், நல்ல விஷயத்தை உற்ற நண்பர்களோடு குடும்பத்தாரோடு பேசுவது வெற்றியை தந்துவிடும். சிறிதளவு நடைபயிற்சி, சிறிதளவு எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இவையெல்லாம் வெற்றிக்கான வழி. மாணவர்கள் கல்வி நிலை பார்க்கும்போது அதிக மதிப்பெண் பெறுவதற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உழைப்பு என்பது இருக்க வேண்டும். உயர்கல்வி, அதாவது வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்பு நிச்சயமாக அமைந்திருக்கிறது. அப்படி வெளிநாடு சென்று ஒரு கல்வி கற்க வேண்டும் என்றால் பணம் சற்று கூடுதலாக செலவாகும், வருத்தப்பட தேவையில்லை. ஆனால் அதை விட பன்மடங்கு, பல 100 மடங்கு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த வருடத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த செலவானது உங்களுக்கு மாபெரும் ஒரு லாபத்தை தரும். மாணவர்கள் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் சேர நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் வெற்றியாக மாறும். குறிப்பாக ஜூலை 2026 1ஆம் தேதிக்கு பின்பாக குரு உச்சம் பெறும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலே அனுகூலங்கள் இருக்கும். வீட்டில் சுபகாரிய தடைகள், வீடு கட்டுவது தடைபட்டிருந்தாலோ, திருமணம் தடைபட்டிருந்தாலோ, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிறீர்கள் என்றாலோ இவையெல்லாம் இப்போது இந்த பராபவ ஆண்டிலே உங்களுக்கு கைவரப் பெறும். சகோதர சகோதரிகளுடன், இளையோருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் வெற்றியை தரும். ஏனென்றால் இந்த பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரம்பத்திலே பல விஷயங்களிலே நன்மையை தருவார். தந்தை வழியிலே இதுவரை மறைந்திருந்த சொத்து, பூர்வீக சொத்து வருவதற்கான வாய்ப்பை இது தருகிறது.
பன்னாட்டு நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய எம்என்சி நிறுவனங்களில நீங்கள் ஒரு படித்து வேலைக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் கேம்பஸ் இன்டர்வியூலேயே மாணவர்களுக்கு நல்ல நல்ல நிறுவனங்களிலே நல்ல சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. உயர்கல்வியை பொறுத்தவரை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் உங்களுக்கு எளிதாக ஒரு வாய்ப்பை தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. இந்த பராபவ ஆண்டில நீண்ட நெடுநாட்களாக இழுபறியில் இருந்து வந்த விசா, பாஸ்போர்ட் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிந்து வெற்றி என்பது இருக்கும். வெளிநாட்டிலே சென்று அங்கேயே வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். பொறுமை இதெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் படபடப்போடு ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ஒரு வேலையை செய்யும் போது அது செய்தால் சீராக வருமா, சரியாக இருக்குமா, சரியாகத்தான் செய்கிறோமா என்று சிந்தை தெளிவோடு ஒரு 10 செகண்ட், அதிக நேரம் அல்ல, 10 செகண்ட் யோசித்து ஒரு வேலையை செய்ய வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும். வெளியூர் பயணங்களில உணவுகளில மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுபோல் பயணங்கள் சார்ந்த விஷயம், வெளியூர் வெளிநாடு பயணங்களில நீங்கள் சரியான ஆவணங்கள் கையில இருக்கிறதா, பதிவு செய்த டிக்கெட் நம்மிடம் இருக்கிறதா, அல்லது செல்போனிலாவது பிடிஎஃப் ஆக வைத்திருக்கிறோமா என்று உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் கைப்பணம் இருக்கிறதா, என்ன செலவு ஏற்படும் என்று திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சற்று கூடுதல் செலவு என்பது இருக்கும் பயணங்களிலே, அந்த பயண செலவுகள் நன்மையை தரும். துர்க்கை அம்மனுக்கான வழிபாடு வெற்றியை பன்மடங்காக உயர்த்தி தரும். செவ்வாய்க்கிழமைகளில ராகுகால வேளையில துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது, பைரவர் வழிபாடு தேய்பிறை அஷ்டமி நாட்களில பைரவருக்கான வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமைகளில மாலை வேளையில மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு சகல சம்பத்தையும் தந்து வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு நிச்சயமாக தரும். பெரிய முதலீடுகளை செய்யும் போது சான்றோர் அல்லது அந்த முதலீடு எதை சார்ந்ததோ அதிலே அனுபவம் உள்ள ஆலோசகர்களுடைய அறிவுரை கேட்டு வேலை செய்வது உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழில் கை கொடுக்கும், இருந்தாலும் கூட தனிப்பட்ட முறையில செய்ய முடியும் என்றால் அதுவே நன்மையை தரும். கட்டுமானத்துறை அல்லது துணிக்கடை வைப்பது, இ காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆன்லைன் ட்ரேடிங் விஷயங்கள், இவையெல்லாம் வெற்றியை தரும். ஷேர் மார்க்கெட் கூட உங்களுக்கு ஒரு அளவுக்கு வெற்றியை தரும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டிலே பணம் போடும்போது பங்கு வர்த்தகத்திலே பங்கு நீங்கள் எதிலே போட்டிருக்கிறீர்களோ அது விலை உயர்ந்த நாளிலேயே அதை லாபமாக எடுத்து நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடும் போது சட்ட ரீதியான ஆலோசனை பெறுவது என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக முக்கியம். கடன், அதிக வட்டிக்கு கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் வியாபாரம் தொழில் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை பராபவர் தருகிறது. அதனால் கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிக வட்டிக்கான கடனை தவிர்ப்பது நல்லது. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு, தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகரை நினைத்து வேலைகளை செய்வது, இல்லை என்றால் விளக்கேற்றி, தினந்தோறும் ஹோமம் செய்ய முடியாது, அதற்கு எளிய பரிகாரம் அந்த தீப வழிபாடு. ஒரு விளக்கேற்றி உங்களுடைய வேலையை துவங்குவது வெற்றிக்கான வழிகளை தரும். எனது அன்பு நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்களும் கருதினீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் என்றாலும் அல்லது ராசி துலாம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.